இந்த வாரம் ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவெண்ட்ல டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச் என்ன நடந்துச்சுன்றது தெரிஞ்சுக்கலாம். அந்த மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா டை டீம் வர்சஸ் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வர்சஸ் பிளட் லைன். இந்த மேட்ச் உண்மையிலே தரமான மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து எல்லாருமே பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா இது வந்து ட்ரிபிள் ட்ரிட்டில் மேட்ச் கிடையாது, இது வந்து லேடர் மேட்ச். அதனால் லேடர் உள்ள நடக்கிறதுனால ரொம்பவே நான் இன்ட்ரெஸ்டாக நடந்துச்சு. ஏன்னா லேடரை வச்சுக்கிட்டு அவங்க அடிக்கிறது எல்லாமே பண்ணுறது, ஸ்டீல் சேரை எடுத்து அடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து லேடர் மேலே இருந்து குதிக்கிறது பயங்கரமாக இருந்துச்சு. இதில் வந்து மாண்டஸ் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, டாப் ஆஃப் த லேடர்லேருந்து தொமசோ ஜாம்பாவுக்கு வந்து ஜம்பிங் மூவ் போடுவார். இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இன்றைக்கி இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே ரொம்பவே WWE நல்லாவே பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எந்தவித இன்டர்ஃபியர் இல்லாமே இந்த மேட்சை வந்து பிளட் லைன் வந்து நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. ஏன்னா எப்பொழுதுமே இன்டர்ஃபியர் ஆகிற பிளட் லைன் தான். ஒரு கட்டத்தில் வந்து என்ன நடந்துருக்கீங்க, டை டீம் நல்லாவே பிளான் போட்டு மாண்டஸை வந்து மேலேருந்து டாமாலோங்கோ மேலே குதிக்க வச்சு அந்த இடத்துல டேபிளை உடைக்க வச்சு அவரையும் படுக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் இன்னொரு மெம்பரை போட்டு பிளட் லைன் மெம்பரை போட்டு அடிக்கி டாமாட்டோங்கோவை போட்டு அடித்து அவரையும் வந்து ட்ரிபிள் பவர் பாம்பு போட்டு முடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் டை டீம் வந்து ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டை அடித்து அட்டாக் பண்ணிட்டு கரெக்டாக லேடர் எடுத்து பெல்ட் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதே போல் அவங்க அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. அதே போல் கொண்டு போய் ஏறிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கடை திருப்பி வந்து உள்ள ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வந்து ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டில் மாண்டஸ் பார்த்தீங்கன்னா டொமசோ ஜாம்பா லேடரில் மேலே ஏறி நிற்பார். அங்கேருந்து டாப் ரோப்லேருந்து ஜம்ப் பண்ணி லேடரை பிடிப்பார். இந்த மூமெண்ட்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் ஃபுல்லாக உள்ள வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் டை டீமும் உள்ள வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பிளட் லைன் வந்து ரெண்டு பேரையுமே தள்ளி விட்டுட்டு அவங்க அந்த டாக் டீம் சாம்பியனை எடுத்துட்டு போயிட்டாங்க. டாக் டீம் சாம்பியனை எடுத்து ரீடைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுதான் பிளட் லைன் இன்னைக்கு பண்ணது. ஆனால் மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து தரமாக இருந்துச்சு. பிளட் லைன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் இருந்து யார் வந்தான்னு கேட்டிங்கன்னா ஜாக்கப் ஃபேக்ட் அதுக்கப்புறம் சோல்ஸ்கியா வருவாங்க. ரெண்டு பேரும் வந்து பிளட் லைன் ஜெயிச்சதுக்கு வந்து செலிப்ரேஷன் பண்ணிட்டு போவாங்க. ரெண்டு பேரும் செலிப்ரேஷன் பண்ணிட்டு அந்த இடத்த முடிஞ்சிடும்.